நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இயக்குனர் இளன் டைரக்ஷனில் கவின், லால் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற ஸ்டார் படத்தோட விமர்சனம். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மத்தியில் ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த படத்தை முதல் நாளே நான் பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி நான் இந்தியாவில் இல்லாததால் ரொம்ப லேட்டாக தான் பார்க்க முடிஞ்சது. அதனால தான் இந்த லேட் ரிவ்யூ. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ கவினுக்கு சின்ன வயசுலேருந்தே எப்படியாச்சும் ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அந்த ஆசைக்கு காரணம் அவரோட அப்பா லால் தான். ஏன்னா அவர் சின்ன வயசுலேயே ஊர்லேருந்து எப்படியாச்சும் ஒரு நடிகன் ஆகணும், சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில தான் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்காரு. ஆனால் ஹீரோ கவின் +2 படித்து முடித்த பின்னால் தன்னோட ஆசைப்படி அவரால் விஸ்காம் படிக்க முடியலை. ஏன்னா அவர் அம்மா இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் கோர்ஸில் சேர்த்து விட்டுறாங்க. ஆனால் இன்ஜினியரிங் படித்தாலும் கூட அவரோட மனசு, ஆசை, கனவு எல்லாமே நடிகன் ஆகணும் அப்படிங்கிற சுற்றி தான் இருக்குது. அதுக்கு அவரோட அப்பா ஹெல்ப் பண்ணுறாரு, கைட் பண்ணுறாரு. ஆனால் கவினோட குடும்ப சூழலாலையும் அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாலையும் அவர் நினச்ச விஷயங்கள் எதையுமே அவரால் ஈஸியாக பண்ண முடியலை. ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் போகணும் அப்படின்னாலும் கூட அதுக்கு அவர் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கு. தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கும் தகுதிப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு நடிகனாக பயிற்சி பெறதுக்கு கூட அவர் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு நடிகனாக பயிற்சி பெற்ற பின்னாலேயும் கூட சினிமாவில் வாய்ப்பு அவருக்கு ஈஸியாக கிடைக்கல. இந்த சூழலில் அவர் என்ன முடிவெடுக்கிறாரு, அடுத்தடுத்து என்ன பண்ணுறாரு, அவரோட கனவு லட்சியம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார் படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, முதல் பாசிட்டிவ் நடிகர் கவினோட பெர்ஃபார்மன்ஸ் தான். நிஜமாவே இந்த படத்தில் அவர் ஒரு ஸ்டாராக மிளிர்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அவர் ஒரு ஸ்டார் அப்படின்னு குறிப்பிட்றேன்னா, இந்த படத்துக்கு அடுத்தபடியாக அவர் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படமோ இல்லை கமர்ஷியல் படமோ பண்ணால் கூட அந்த படத்தை தனியாளாக அவரோட ஆக்டிங் ப்ரோவஸால் புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த படத்தில் அவரோட நடிப்பின் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு நடிகன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஸ்டாராக உருவெடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்டு கூட ஃபன் பண்ணுற காட்சிகள், ரொமான்ஸ் காட்சிகள், பாடல் காட்சிகள், ஃபைட் சீன், எமோஷனல் சீன்ஸ்னு எல்லா சீன்ஸ்லுமே பிரமாதமாக நடிச்சிருக்காரு. சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. வெறுமனே ஒரு 3 படத்தில் மட்டுமே நடித்த ஒரு சின்ன நடிகர் மாதிரி தெரியவே இல்லை. ரொம்பவே மெச்சூர்டான ஒரு மெஷர்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார் அப்படின்னு கேம்பஸ் இன்டர்வியூவில் பேசக்கூடிய ஒரு சாதாரண சீனில் கூட அந்த கேரக்டரோட வழியை நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாரு. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் பல காட்சிகளில் அருமையாக நடிச்சிருக்காரு. விரக்தியில் யாரை பார்த்தாலும் கத்துறது, தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டை போடுறது, தன்னோட பாஸ் கூட சண்டை போடுறதுன்னு நிறைய காட்சிகளை சொல்லலாம். நீ எல்லாம் ஜெயிக்கவே மாட்டடா அப்படின்னு அப்பா சொல்லக்கூடிய சீன்லாம் ரொம்பவே நேச்சுரலாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா எமோட் பண்ணியிருந்தாரு. மொத்த படத்துலையும் ஒவ்வொரு சீன்லையும் தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு கவின். இந்த படத்தை தன்னோட தோளில் சுமந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்தோட சுவாரஸ்யமான ஃபர்ஸ்ட் ஹாஃப். படத்தோட ஆரம்பத்தில் கவினுக்கும் அவரோட டீச்சருக்குமான அந்த படையப்பா மொமெண்ட். காலேஜ் கல்ச்சுரல்ஸில் கேர்ள்ஸுக்கு ஸ்ட்ரிக்ட்லி நோ டான்ஸ் அப்படின்னு சொன்ன பின்னால் அதுக்கப்புறம் கவின் பண்ணுற விஷயம்னு நிறைய காட்சிகள் ஃபன்னாக இருந்தது. முதல் பாதியில் வரக்கூடிய காதல் காட்சிகள் கூட ஜென்ரிக்காக இருந்தாலும் அது எல்லாமே ரசிக்கும்படி இருந்தது. அவன் நிஜமாவே அவ்வளோ அழகாக இருக்கானா அப்படின்னு ஹீரோயின் தனக்கு தானே கேட்டுக்கிற சீன், ஹீரோயின் வீட்டுக்கு ஹீரோ போயிட்டு அவங்கள சாரி கேட்க சொல்கிற சீன், அதுக்கடுத்து வரக்கூடிய காதல் காட்சிகள், ஒரு நாள் நீ கண்டிப்பாக ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது ப்ரப்போஸ் பண்ணுற சீன்னு, இந்த மாதிரி நிறைய சீன்ஸை சொல்லலாம். இந்த படத்தோட முதல் பாதியில் டைரக்டர் இளன் சின்ன சின்ன விஷயங்களை கூட சும்மா பேருக்கு வச்சிடாம ஒன்று கமர்ஷியல் வேல்யூவோடவோ அப்படி இல்லைன்னா இந்த கதைக்கு வலு சேர்க்குற மாதிரியோ தான் வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு ஓடி போய் ஹெல்மெட் எடுக்கக்கூடிய அந்த ஃபைட் சீனை சொல்லலாம். முதல் பாதியில் வரக்கூடிய சில எமோஷனல் சீன்ஸும் நல்லா இருந்தது. பையனுக்காகவே வீட்டில் டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுக்க சொல்கிற சீன், எலவு வீட்டில் ஒரு நல்ல செய்தி வரும்போது அதுக்கு அந்த ஃபேமிலியோட ரியாக்ஷன், அக்காவோட கல்யாணம் பற்றியும் அப்பா பற்றியும் அம்மா ஃபீல் பண்ணி பேசக்கூடிய அந்த சீன்னு, இன்னும் நிறைய காட்சிகளை சொல்லலாம். ஹீரோவுக்கும் அவரோட அப்பாவுக்குமான பாண்டிங் காட்சிகள் எல்லாமே ரொம்ப அருமையாக படமாக்கப்பட்டிருந்தது. ஓவர் ஆக்டிங்காக இருக்கா அப்படின்னு ஜாலியாக கேட்குற சீன்ஸ் ஆகட்டும், வேறு நிறைய சீரியஸான சீன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஆஸ் யூஷுவல் நடிகர்களால் அட்டகாசமாக நடிச்சிருக்காரு. இன்னொரு சீனையும் குறிப்பிட்டு சொல்லணும். செகண்ட் ஹாஃபில் இன்டர்வலுக்கு அப்புறமா ஹீரோ கண்ணாடி முன்னால் நின்று தன்னோட முகத்தை பார்க்குற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. அப்போது ஹீரோ சின்ன வயசுலேருந்து கண்ணாடி முன்னாலாம் நின்று அவர் எப்பெல்லாம் தன்னை ரசித்து பார்த்தாரோ அந்த எல்லா ஷாட்டையும் கம்பைல் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. அது பிரமாதமாக இருந்தது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட், மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசை தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அப்படி ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. பல முக்கியமான காட்சிகளில் அவரோட இசை மூலமாக இந்த கதைக்கு உயிரூட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பின்னணி இசை மட்டும் இல்லை, இந்த படத்தோட பாடல்களுமே மிகச்சிறப்பாக இருந்தது. குறிப்பாக அந்த பாம்பே எபிசோடில் பார்த்தீங்கன்னா யுவன் வெறியர்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. இப்போ வரைக்குமே கூட இந்த படத்தை பார்க்காத சில பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அது என்னன்னு சொல்லி அதை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. படத்தில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எழில் அரசுவோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்திருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கிற பட்ஜெட்டுக்குள்ளே ப்ரொடக்ஷன் வேல்யூஸை என்ரிச் பண்ணி காட்டின விதமாகட்டும், பல காட்சிகளில் எமோஷன்ஸை எலவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண விதமாகட்டும், அவரோட கேமரா ஒர்க் பெரிய பலமாக இருந்திருக்கு. இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, இந்த படத்தோட முதல் மிகப்பெரிய மைனஸ், இந்த படத்தோட பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோ ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும், நடிகன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இல்லையா, அந்த ஆசைக்கு நம்மளால் ரூட் பண்ணவே முடியல. ஏன்னா எதனால் அவர் நடிகன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு, அது அவருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த படத்தில் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. அதை இன்னும் வலுவாக சொல்லவே இல்லை.
படத்தோட ஆரம்பத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் அவர் பாரதியார் மாதிரி பேசுகிறார் இல்லையா, அந்த சீனாகட்டும், இன்டர்வலுக்கு முன்னால் அவரோட ஆக்டிங் ப்ரோவஸை காட்டுற மாதிரி மீசை முறுக்கிட்டே பேசுகிற மாதிரி அந்த சீன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பெருசாக இன்ஸ்பைரிங்காக இல்லை. அடுத்த மைனஸ் என்னென்னா, இந்த படத்தில் நிறைய காட்சிகள் ரொம்பவே அப்ரப்டாக முடிஞ்சிருது. ஒவ்வொரு சீனும் நமக்குள்ளே எந்த மாதிரி ஒரு உணர்வை கடத்தணுமோ அது பெருசாக மிஸ் ஆகுது, அழுத்தமே இல்லாமல் போயிடுது. உதாரணத்துக்கு ஒரு நாள் முழுக்க ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு ஃபோன் காலுக்காக வெயிட் பண்ணுறாரு. அந்த சீன் ஆரம்பிக்கிற விதம் நல்லா இருக்கு, ஆனால் முடியும் போது நமக்குள்ள எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் ஹீரோ கேரக்டர் வாய்ப்பு தேடி அலையிற அந்த காட்சிகள் கூட நமக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ பார்ட் டைம் ஆக்டிங் சான்ஸ் கேட்டு சுற்றுற ஒருத்தர் மாதிரி தான் இருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு 2 பெரிய சான்ஸ் கிடைக்குது. அந்த 2 வாய்ப்புமே கூட அவராக ரொம்ப கஷ்டப்பட்டு தேடின மாதிரிலாம் இல்லை, ரேண்டமாக கிடைக்கிற வாய்ப்புகள் மாதிரி தான் இருக்குது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, எங்களுக்கும் சேர்த்து நீங்கள் ஜெயிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டம் கேரக்டர் ஒருத்தர் வந்துட்டு ஆயிரக்கணக்கில் ஹீரோ கிட்ட காசை கொடுத்து அவரை மும்பைக்கு போக சொல்கிறாரு. அது ஒரு நெகிழ்ச்சியான சீன் தான், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா தான். ஆனால் அந்த சீன் எழுதப்பட்ட விதமும் சரி, எடுக்கப்பட்ட விதமும் சரி, ரொம்பவே ஃபில்மியாக இருந்தது, அப்ரப்டாக இருந்தது. இந்த படம் பார்க்குறப்போ ஹீரோவோட கஷ்டத்தையே நம்மளால் உணர முடியாமல் போச்சு அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, என்னதான் இவங்க வந்து ஹீரோ வந்து கஷ்டப்படுற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவராக காட்டியிருந்தாலும் கூட, படம் முழுக்க அவர் வந்து ஒரு பேம்பர் பண்ணப்பட்ட ஒரு கிட்டு தான். அவர் குடும்பம் வந்து கஷ்டப்பட்டாலும் அவரை ரொம்பவே செழிப்பாக தான் வளர்த்துருக்காங்க. அதை படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பல முறை சொல்கிறாரு. ஆனால் ஒரு சின்ன தழும்பு வந்ததுக்கே வந்து மொத்தமாக அவர் தோண்டு போயிடுறாரு. பல வேடிக்கை மனிதரை போல இன்டர்வல் சமயத்திலே அவர் விழுந்துடுறாரு. செகண்ட் ஹாஃப்ல ஐஸ்கிரீம் விற்கிற அண்ணன் கிட்ட ஹீரோ பேசுகிற ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீனும் கூட அதே மாதிரி தான் இருந்தது. எந்தவித கனெக்டும் இல்லாமல் அந்த சீன் பாட்டுக்கு ஓடி முடிஞ்சிருச்சு. அதே போல் கிளைமேக்ஸில் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு நீளமான ஒரு சீன் ஒன்று வரும் பாருங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது இந்த படம் எதை நோக்கி தான் போகுது அப்படிங்கிற ஒரு கடுப்பும், படம் எப்போ தான் முடியும் அப்படிங்கிற நினப்பும் தான் இருந்தது. அதே போல் ஹீரோ மும்பையில் ஒரு ஆக்டிங் கோர்ஸில், ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப்பில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் பர்டிகுலராக அந்த ஒர்க் ஷாப்பில் சேரணும்னு நினச்சாரு? அங்கே ரிஜெக்ட் ஆன பின்னால் பல மாதம் மும்பையிலே தங்கியிருந்து அங்கேயே தான் சேர்ந்து படிப்பேன் அப்படின்னு ஏன் அவ்வளோ பிடிவாதமாக இருக்காரு அப்படிங்கிறதாவது சொல்லியிருக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் அந்த கோர்ஸில் சேர்ந்தது மூலமாக அவர் என்ன கற்றுக்கிட்டாரு, தன்னை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தையாவது காட்டியிருக்கலாம். அந்த மும்பை ஆக்டிங் ஒர்க் ஷாப்பில் வரக்கூடிய காட்சிகளும் சரி, அதுக்கடுத்து மும்பையில் அவர் கஷ்டப்படுற காட்சிகளும் சரி, பெருசாக சுவாரஸ்யமே இல்லாமல் தான் இருந்தது. இந்த படத்தோட முதல் பாதியில் ரொம்ப சுமாராக இருந்த காட்சிகள்னால் அதுதான். ஆனால் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாதியில் இந்த 3-4 சீன்ஸ் மட்டும்தான் சுவாரஸ்யம் இல்லாமல் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் முழுக்கவே அப்படி தான் இருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பண்ண அதே டீம் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபையும் எழுதுனாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மோசமான ஒரு செகண்ட் ஹாஃபாக தான் இருந்தது. குறிப்பாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சீரியல் ரேஞ்சுக்கு சொல்கிற மாதிரி ரொம்பவே ஓவர் ட்ராமேட்டிக்காக இருந்தது. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய 2-3 நல்ல சீன்ஸ் எதுன்னா, பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வாங்கினதுக்கு பின்னால் அதுக்கடுத்து வரக்கூடிய சீன், ஹீரோ தன்னுடைய மாமா கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த மாதிரி சில காட்சிகள் தான். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஆட் ஷூட் பண்ணக்கூடிய அந்த சீன், அதுக்கடுத்து வீட்டில் வந்து ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேசக்கூடிய சீன், இந்த மாதிரி சில காட்சிகளை சொல்லலாம். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் எப்போ இன்னொரு ஹீரோயின் கேரக்டர் என்ட்ரி கொடுக்குறாங்களோ அப்போவே இந்த படம் மொத்தமாக படுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹீரோயினோட இன்ட்ரோ சீன், அவங்க ஹீரோ வீட்டுக்கு போய் கலாட்டா பண்ணுறது, ஹீரோவை மோட்டிவேட் பண்ணுறது, இந்த காட்சிகள் எதுவுமே கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்லை, ரொம்ப பிளாஸ்டிக்காக இருந்தது. அது போக தியேட்டரில் ஒன்ஸ் மோர் போட சொல்லி ஆப்ரேட்டர் திட்டுற சீன், இந்த மாதிரி பல காட்சிகளில் ஹீரோயின் கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அவங்களோட நடிப்பு ரெண்டுமே ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருந்தது. இது போக க்யூட்டான லவ் சீன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு சில சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஹீரோயினோட அப்பா வீட்டில் வரக்கூடிய ஒரு சீன், ஹீரோயினுக்கு ஜிமிக்கி வாங்குறதுக்கு லேட் நைட்டில் கடைக்கு போகிற சீன், அப்புறம் நைட்டில் சம்மந்தமே இல்லாமல் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி கத்துற சீன், இந்த மாதிரி காட்சிகள் எதுவுமே ரசிக்கும்படி இல்லை, மாறாக ரொம்பவே கிரிஞ்சாக தான் இருந்தது. சுரபி கேரக்டர் வரக்கூடிய காட்சிகள்லேயே நல்லா இருந்த ஒரே ஒரு சீன் எதுனா, மீரா தேங்க்ஸ் சொல்கிறப்போ நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சுரபி சொல்கிற ஒரு சீன் தான். அதுபோக ஒரு சீனில் ஹீரோட அம்மாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி, உங்கள் அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணதே வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணது சுரபி தான்ப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு சீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு சீனில் எங்கள் 2 பேருக்குள்ள சண்டையெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் அவனோட சந்தோஷத்துக்காக நான் எது வேணா பண்ணுவேன் அப்படின்னு சுரபி சொல்கிற ஒரு சீன் ஆகட்டும். இந்த மாதிரி பல காட்சிகள் எந்தவித அழுத்தமுமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த மைனஸ் என்னென்னா, இந்த படம் பார்க்கும்போது நம்மளையே அறியாமல் ஒரு தேஜாவு ஃபீல் தான் நிறைய காட்சிகளில் வருது. நிறைய பழைய ஹிட் படங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. டைரக்டர் இளன் வந்து செல்வராகவன், மணிரத்னம், இம்தியாஸ் அலி, கௌதம் மேனன் இந்த இயக்குநர்களோட மிகப்பெரிய ஃபேன் நினைக்கிறேன். அது பல காட்சிகளை பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தோட இன்ட்ரோ சாங்கே கூட பார்த்தீங்கன்னா, வாரணமாயிரம் படத்தில் வரக்கூடிய ஏத்தி ஏத்தி பாட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. பாம்பேல ஒரு எஸ்டிடி பூத்துலேருந்து ஹீரோ தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி, எனக்கு நடிப்பு தவிர வேறு எதுவுமே தெரியாதேப்பா அப்படின்னு சொல்லி அழுகக்கூடிய அந்த சீன் வந்து மயக்கமன்ன படத்தோட இன்டர்வல் சீனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. இந்த படத்தோட ஹீரோ கேரக்டருக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு வாய்ப்பு வரும்போதெல்லாம் கூடவே சேர்ந்து ஒரு பிரச்சனையும் வர்றது, ஹீரோவுக்காக அவரோட மொத்த குடும்பமும் கஷ்டப்படுறது, இதையெல்லாம் பார்க்குறப்போ அஜித் நடித்த முகவரி படத்தில் வரக்கூடிய ஸ்ரீதர் கேரக்டரை பார்க்குற மாதிரியே இருந்தது. ஹீரோ உடஞ்சு போயிருக்கிறப்போ அவரோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்து அவரை தேத்துறதை பார்க்கும்போது
வாரணமாயிரம் படத்தில் வரக்கூடிய பிரியா கேரக்டரை பார்க்குற மாதிரியே இருந்தது. ஹீரோவோட கனவுக்காக அவரோட மனைவி வேலைக்கு போகிறதும் வேற சில காட்சிகளும் நானி நடித்த ஜெர்சி படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த படங்களுக்கும் ஸ்டார் படத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, முகவரி, வாரணமாயிரம், ஜெர்சி, மயக்கம் என்ன, இந்த எல்லா படங்கள்லையுமே ஹீரோவோட ஜேர்னியில் அவர் என்னெல்லாம் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத இன்னுமே அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. நம்மளாலையும் ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும், ரூட் பண்ண முடியும். இந்த ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்டார் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயங்களுமே இருந்தாலும் கூட எதுவுமே முழுமையாக இல்லை, அழுத்தமாக இல்லை. இந்த படத்தில் வேற சில காட்சிகளும் ரொம்பவே ஜென்ரிக்காக இருந்தது. உதாரணத்துக்கு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பிரச்சனை பண்ணவனை அடிக்கக்கூடிய அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி உட்பட பல படங்களை பார்த்த மாதிரி தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த ஸ்டார் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிரமாதமாக வந்திருக்க வேண்டிய ஒரு படம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய வீக்கான ரைட்டிங்கால் ஃபைனல் ப்ராடக்ட் ரொம்பவே சுமாராக தான் வந்திருக்கு. உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா கவினோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் யுவனோட இசைக்காகவும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்காகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த ஸ்டார் படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.